கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சாருக்கு 2 இட்லி ஒரு வடை போடே அப்படின்னு அந்த மாதிரி புரட்சியாக ஒரு கதை இந்த சமுதாயத்துக்கு ஒரு சினிமா எடுக்கும். இது என்ன, இது ஆர்டர், இது கேள்வியே, இது ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. ஒரு காலத்தில் அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். என்னுடைய இளம் வயசு கனவுகள்லாம் தானாகவே முடிஞ்சுன்னு வருது மீது தானாகவே நடந்துன்னு வருது. அதுக்கானதாக அது அடிக்கோள் கூட அது இருக்கலாம், அதுக்கான அடிக்கோளாக கூட அது இருக்கலாம். நல்ல ஒரு தரமான படம் போட்டால் ஈஸி. பேசி புரிய வைக்கிறத விட காட்சிகள் பற்றி பேசி புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. டக்குன்னு புரிஞ்சிடும். காட்சிகளோடு உங்களுக்கு பேசும்போது நிறைய புரிய வரும். அதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்தில் என்ன மெசேஜ் சொல்ல முடியுமோ அப்படி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வியாசன் ஒரு வித்தியாசமான மனிதன். சமூகத்தை எல்லாத்தையும் சொல்ல முடியுன்ட்டு ஒரே கதையில் எல்லாத்தையும் அடிக்கி விட்டு போயிட்டுக்கிறான். அநியாயம். அவன் எடுப்பில் நான் தான் அவங்களுக்கு புள்ள கொடுத்தேன்னா ஒத்துப்பீங்களா பாருங்களேன். நான் தான் ஒரு கதையாசிரியர், எடுத்த உடனே நான் 2 பேரும் புள்ள கொடுத்தேன். நான் என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. உங்கள் வீட்டில் எதுவும் போய் இது மாதிரி கதாசிரியர் என்ன எழுதியில் போகிறேன், இது பேர் சிவயோகியான், ஒருத்தர் 2 பேரும் புள்ள கொடுத்தாரான், என்ன பண்ணுவீங்க, படிப்பீங்க. இப்போ மகாபாரத்தை படிக்காமல் இருக்கிறீங்க, ஆனால் அந்த பக்கம் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உள்ள அருமையான பக்கங்கள்லாம் இருக்கும், அதுங்கள்லேருந்து எடுத்து ஆரம்பிப்பானுங்க. ஆனால் இது மாதிரி நான் சொன்னால் மட்டும்னா உங்களுக்கு இப்போ அப்போனா அந்த மாதிரி வியாசன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் பண்ணால் இப்போ நான் ஒரு படம் எடுத்தால் ஒரு 250 வருஷம் பொறுத்தான் புரிஞ்சுப்பானுங்க. என்ன பண்ணலாம் நான் இப்போ நீங்கள் படம் போட்டு காமிச்சா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? எவ்வளோ மோசமாகுது, அசிமாகுதுன்னு எடுத்து தூக்கி போட்டுருவீங்க. சென்சார் போர்ட்லேயும் கட் பண்ணாலும் கட் பண்ணுறானுங்க. சரியா? 250 வருஷத்துக்கு அம்மா தூசு தட்டி வெளியே வந்து போட்டு பார்க்குற 10 இப்போ நான் எடுக்கணுமான்னா அப்போ எடுக்கணும். அதனால எனக்கு எந்த லாபம் வரக்கூடாதுன்னும் போது தான். அப்படி தானே? அந்தளவுக்கு நான் என்ன வசதியாக இன்னும் அப்போ அந்த படத்தை எடுக்கணும். அப்போ தான் எப்படி சொல்ல முடியும், பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். பக்கத்தில் உனக்கு டைரக்டர் இது ஏதோ சினிமா கேமராமேனுக்கெலாம் துட்டு கொடுக்காம வாங்கிட்டேன்னா வருவானுங்க. அப்புறமா இவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்கணும்ல. இப்போ அந்தளவுக்கு என்கிட்ட உபரியாக பணம் இருக்கணும். எப்படி மக்கள் பார்க்க மாட்டாங்க புரிஞ்சு போச்சு நமக்கு. ஏன் இப்போயே ஒரு வீடியோவை 2000 பேர் மேலே பார்க்கறதில்ல ஒரு வீடியோவை. அப்போ நான் 2000 பேர் பார்க்குற அளவுக்கு தான் பேசுகிறேன். அப்படி தானே? எனக்கு 1,46,000 சப்ஸ்கிரைபரு. ஆனால் ஒரு வீடியோவை என் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக பார்க்கல. ஒவ்வொரு வீடியோவும் என் சப்ஸ்கிரைபர் ஃபுல்லாக பார்த்தா எவ்வளோ பார்த்துருக்குண்ணா? இல்லையே. அப்போ என் சப்ஸ்கிரைபர்லேயே 2000 தான் பார்க்குறாங்க, மீதி பேர்லாம். அப்போ என்ன அர்த்தம்? சில பேர் தெரியாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓட்டானோ என்னவோ. புரியுதா? கணக்கு புரியுதா எப்படின்னு? 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல 2000 பேர் பார்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ 88,000 பேர் ஆச்சு. 98,000 சப்ஸ்கிரைபர் பார்க்கல. 98 அது ஒரு 46, 144 சப்ஸ்கிரைபர் பார்க்கல. 2000 சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறாங்க. அப்படி தானே? அப்போ என்ன அர்த்தம்? முடியல, போர் அடிக்குது. அதனால் நானே தான் பார்த்துக்கணும். நான் 10 முறை பார்த்தாலும் அது ஒரு கணக்கு தான் வரும். ஏன்னா ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று தான் வரும். ஒரு 1000 முறை பார்த்தாலும் ஐபி அட்ரஸ் ஒன்று தான், அதுனா தான் வரும், ஒன்று தான் வரும். இது வலிக்கல. ஸோ அப்போ அப்படிலாம் நான் அதில் அப்போ வீடியோவிலையோ யூடியூப்லேயோ பேசிலாம் நான் பெரிய ஆள் ஆகலை. ஃபிசிக்கலாக ஒருத்தர் வந்து அவங்க என்கிட்ட தெரிஞ்சு அவங்க பார்த்து யாருன்னா ஃபிசிக்கலாக கூப்பிட்டு அப்புறமா வந்து தான் அப்படி தான் போயினுக்குது கதை. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இதுலேயே கூட சம்டைம்ஸ் தப்பாக இது. இப்போ தான் இப்படி சொன்னால் மாமனார் மாமியார்லாம் என்ன ஆவாங்க? எல்லா வயசானவனுக்கும் சனி நேன்ட்டு என்ன ஆகும்? நீ தானே நாளைக்கு சனி நான் போகிறேன்ட்டு வச்சுட்டு இருப்பான். எல்லாருமே இது விட்டு போயிட்டு இருந்தாலும் போயிட்டுருப்பாங்க. இன்கேஸ் எதுவும் தெரிஞ்சுன்னு பார்த்துருப்பாங்க. கொஞ்ச நேரம் பார்த்தோன்னே இப்போ போயிருக்கலாம் தானே. இந்த வீடியோங்களெல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 50 வருஷம் பொறுத்து வருவான். அந்த மனுஷனுக்கு போல்டிக்காது, நல்லா பார்ப்பான். எவ்வளோ தெளிவாக சொல்லிக்கிறான் என் மனுஷன் அப்படின்ட்டு. இப்படி ஒரு மனுஷன் பிறந்ததும் இப்படி இருந்துக்கிறான் லூசுங்களான்னு இருப்பான் சொல்லுவான். ஏன் அன்றைக்கி உலகம் அப்படி ஆகிடும். அதனால் சினிமா எடுக்கிறது ஆர்டர் தான். பட் ஆர்டர்லாம் உடனே பண்ண முடியாது. நான் மிலிட்ரியில் இருக்கிறேன், உடனே ஒபே தான் ஆர்டர்ன்றதுக்கு. ஆமாம், லெஃப்ட்டுன்னு எல்லாத்தையும் விட்டுறதுக்கு. ரைட்டு சொல்ல மாட்டாங்க மிலிட்ரியில், தெரியுமா? என்ன தான் சொல்லுவாங்க, லெஃப்ட்டுன்ட்டு. ஏன் விட்டுரு, உயிராக மயிராக போச்சு விட்டுரு, குடும்பம் மயிராக போச்சு விட்டுரு.
ஊரில் போய் சொல்லு உங்களுக்காக நான் மூச்சு உட்காந்துக்கிறேன்ட்டு நம்மளாம் தூட்டு உட்காரிக்கிற மாதிரி யாருன்னா நம்ம நிற்க சொன்னால் இல்லவே இல்லை. இது இப்போ வார் நடந்துனுக்குதுல, இல்லை வார்லேருந்து நிறைய எஸ்கேப் ஆகிறாங்க ஆளுங்கள்லாம், ஆஃபீஸர்லாம் வானான்ட்டு போகிறானுங்க. ஏன்னா சண்டை போடுறது புரியல மனுஷனுக்கு. அந்த ரோபோ அழகாக சொல்லிடுச்சு, துப்பாக்கிலாம் வேணாம் மசல் தூத்து தள்ளுறா பூ இது வந்து வச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுவான் மனுஷ பையன், நான் உனக்கு புள்ள தானே தர முடியாது, மற்ற இதுனா தர முடியாதுன்னு கேட்டான். அதுவும் நான் ட்ரை பண்ணுறேன், வேறு எதனா பண்ணு, மிஷினில் வச்சு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம், என்ன பிரச்சனைன்ட்டு. ரோபோ கூட அறிவு வந்துடுமா மனுஷனுக்கு. அப்போ நம்ம அவனுக்கு படம் எடுத்தோம்னா எப்படி எடுக்கணும்ப்பா, ரொம்ப அவனுக்கு அப்படியே மத்தேறி போச்சு மூலையிலலாம். ஒருத்தனும் ஜாதியோடவே இருக்கிறான், அவங்ககிட்ட பேசினா புரியும், அவனுக்கு சமுதாயத்தில் புரியவே புரியாது. ஏன் அவனுக்கு ஒரு ஜாதி இருக்குது, எனக்கு ஒரு ஜாதிக்குன்னு வர கண்டுபிடிச்சா எப்படி எனக்கு ஒரு ஜாதி இருக்கும் தானே, அதனால தான் அவர் அப்படி பேசுகிறாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம ஜாதி இல்லைன்னா கூட சும்மா சொல்கிறார், இல்லை அவர் சொல்கிற உயர்ந்த ஜாதியில் போந்திருந்தாலும் அவர் இல்லைன்னு வரானுவான். அதுக்கு நான் பூணூல் போட்டு ஐரன் கூட சொல்கிறேன், என்ன பிரச்சனை. தெரில எனக்கு எம்ஜிஆர் மாதிரி நடிக்க முடியும், என்ன மாதிரி தான் நடிக்க முடியும். ஆனால் ஆர்டர் கொஞ்ச நாள் பத்து, அவர் இட்லியை போடுன்னா அவர் ஆர்டர் கொடுத்துடல, நம்ம மாவு என்ன தோசை வச்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.